எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெர்மனியிலேருந்து சாயம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கூழ் மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று பாரம்பரிய உணவு, வாங்க போகலாம். இதுதான் அந்த கூழ் மாவு. இதில் ராகி, மக்காச்சோளம், கம்பு, பச்சை பயிறு, செவப்பரிசி, நிலக்கடலை, கோதுமை, முந்திரி, பாதாம், செவரிச்சி இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கோம். இந்த கூழ் மாவு எங்கள் அப்பத்தா கனகவள்ளி ஊரிலேருந்து எங்களுக்கு குத்து வச்சுக்காங்க. ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம இப்போ இதில் ஊற்றி போடும். 200 ml தண்ணி, 200 ml காய்ச்சின பால் ஊற்றுவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4 ஸ்பூன் மாவு போட்டுக்க போடும். நம்ம இது கிண்டணும். அப்பதான் இது கொஞ்சமா கட்டியாகும். இப்ப நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட போறேன். இங்க பாருங்க, இப்ப இந்த கூழ் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இப்ப இந்த கூழ் ரெடி. இப்ப எங்க அம்மா இந்த கூழ் இப்ப ஒண்ணு டம்ளர்ல ஊத்து போடாங்க. இப்ப யம்மி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சத்தான கூழ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பாப்பாலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரையும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நிறைய நார் சத்துலாம் இருக்கு. அங்க இந்த கூழை காலை சாப்பாட்டுக்கு குடிக்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்க சாய்பாபா.